சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்மிகு எம் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த வாரத்தில் விநாயகர் சதுர்த்தி நாம் சந்திக்க இருக்கிறோம். விநாயகரை போற்றுகின்ற வழிபடுகின்ற ஒரு குறிப்பான சிறப்பான நல்ல நாள் என்பதை அறிவோம். ஆனால் விநாயகர் என்பதனுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் அது வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்கும். நாமும் பொருள் புரிந்து சாமி கும்பிட்டதாக இருக்கும். சாமி கும்பிட்றதுல நாம் பொருள் புரியாமல் சாமி கும்பிட்டோம்னா தான் நம்மளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அட என்னப்பா மூடப்பழக்கமாக பின்பற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி விளங்காமல் பின்பற்றுவது ஞானமில்லாத பக்தின்னு பேர். விளங்காமல் பின்பற்றுவது ஞானமில்லாத பக்தி மட்டும் இருக்குன்னு. பக்தி என்பது எது, என்ன, ஏன், எப்படி என்று கேட்க வேண்டும். இப்போ ஒரு பெரியவங்க சொல்லித்தராங்க, ஏங்க இப்படி செய்யணும்னு கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டு ஐயம் திரிபு அற கற்றல்னு சொல்கிறோம். அதே போல் குருவினிடத்தில் போகிறோம். குருவினிடத்தில் போகும்போதும் குரு எதை காட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தை. ஒன்று வாழ்க்கை கல்வி, ஹவு டு லிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது குருவினுடைய விஷயமாக இருக்கு. அந்த எப்படி வாழ்வது என்பது அறநெறி வாழ்க்கை என்று பிரித்து கொடுத்துருக்காங்க, வேற ஒன்று தெரியுங்களா? ஆனால் ரெண்டாவது பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், குரு நமக்கு காட்டி கொடுக்கறது ஹவு டு லிவ்ங்கிறது மட்டும் இல்லை, அதில் ஒரு இறை என்று சொல்லக்கூடிய பேராற்றலை இணைத்து கொண்டு வாழ்வது எப்படி அப்படிங்கிறத குரு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் காணுகிற போது, இந்த விநாயகருடைய சிறப்பையெல்லாம் சொன்னது யார், ஒரு குரு அப்படின்னு தேடி பார்த்தேன். தேடி பார்த்தா ஔவையாரை தவிர சிறப்பு யாரை சொல்ல முடியும்? ஆகையினால அவங்க தான் முழுக்க முழுக்க விநாயகர் அகவல் என்றே எழுதியிருக்கின்றார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படி அந்த விநாயகரை பொருள் புரிந்து பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ விநாயகருடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் 5 கரத்தனை என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? 2 கை 2 கால், இல்லை 4 கரங்கள் கொண்டதாகவும், அல்லது 5ஆவதாக துதிக்கை என்ற 5ஆவது கை. அப்போ 5 கரத்தனை ஆனைமுகத்தனை அப்படின்னு சொல்லி அங்கே வடிவம் கொடுத்ததனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக தோற்றத்தில் நமக்கு மிக 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 வாழணும்னா அடிப்படையாக தேவையான ஒரு 5 விஷயங்கள் தான் ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் என்ற இந்த 5. அப்போ இந்த 5 இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? மண் மீது வாழ்கிறோம், நீரின் துணை கொண்டு வாழ்கிறோம், நீரை உட்கொள்ளுகிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், விண்ணை உயிராக அமைய பெற்றிருக்கோம். அப்போ இந்த உலகிலே வாழ்வதற்கு மிக அவசியமான அடிப்படையான முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 5 தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்பு, தேயு, வாயு, பிருத்திவி, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய மண், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் தான் விநாயகருடைய தத்துவம் என்று புரிந்து கொள்ளுக. புரியுதா? ரைட்டு. இப்போ விநாயகர் எங்கிருந்து வந்தார்னு ஒரு கதை கேட்டிங்கன்னு வைங்க. விநாயகர் பார்வதி சிவனுடைய பிள்ளை என்பதை நாம் அறிவோம். சரி, ஆனால் நாம் சொல்லக்கூடிய சிவனும் பார்வதியும்
நம்மளை மனுஷங்க மாதிரியே ஏதோ குடும்பம் பண்ணிட்டு பிள்ளை குட்டி பெற்றுக்கிறவங்களான்னு கேட்டால் இல்லை, அது பேராற்றல். அது அப்போ அந்த இருப்பாக உள்ள சிவமும் இயக்கமாக உள்ள ஆற்றலும் சேர்ந்து முகிழ்த்தது, மலர்ந்தது, பரிணமித்தது, எவல்யூட்டட், ஒன்று மற்றொன்றாக தன்மாற்றம் பெற்ற வரிசை. இதை கூட சொல்லும்போது வளி தீ நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகு என்று தொல்காப்பியத்திலேயே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்களை பற்றித்தான் எல்லா பெரியவங்களுமே பேசியிருக்காங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியது மிக மிக அடிப்படையானதும் நாம் முதல்ல கவனிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிலாசபிங்கிறதுனால தான் அப்ப கணபதிய கணங்களினுடைய நாதன், அதாவது பஞ்சபூத கணங்கள், பூதகணங்கள், சரியா? கணபதி, கணங்கள்னா பஞ்சபூதங்கள் தான் கணங்கள், பூதகணங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி கணபதி என்று சொன்னார்கள். இப்போ கணபதிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி விநாயகர் என்று சொல்கிறோம். விநாயகர்னுடைய சிறப்பு தான் இன்னைக்கு பேசுகிறோம். விநாயகர்னா என்னன்னு கேட்டால், அங்கே ரொம்ப அழகாக வார்த்தை விளக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே விளங்கி போகும். என்னன்னு கேட்டால், வினையின் நாயகர் விநாயகர், சரியா? விநாயகர்னா என்ன? வினையின் நாயகர் விநாயகர் என்று சொல்லக்கூடியது. அப்போ நம்ம என்ன செய்யறோமோ செய்யறதுக்குரிய விளைவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ கை தட்டினா சத்தம் வருங்கிறது ஒரு இயற்கையினுடைய நியதி. இப்போ இந்த கை தட்டினா சத்தம் வருங்கிறது இப்படி ஒரு இயற்கையினுடைய நியதியோ, அதுபோல இந்த பஞ்சபூதங்கள் இப்போ பேசணும் இல்லையா? விநாயகர்னா யார் ஞாபகம் வரணும்? இப்போ பஞ்சபூதங்கள் தான் ஞாபகம் வரும். இதுக்கு மேல உள்ள சிவனை பற்றி, சக்தியை பற்றி சொல்லப்படவில்லை. ஏன்னா விநாயகர் என்ற மதமே காணவத்தியம் என்று ஆதிசங்கரர் சைவம் சாக்தம் வைணவம்னு 3 சொல்லி 4வதாக விநாயகர் தத்துவத்தை காணபத்தியம் என்று சொல்லுகிறார். அந்த வரிசையில பார்த்தோம்னா இப்ப அந்த விஷ்ணுவை பற்றியும் சிந்திக்கல, தெரிஞ்சுக்கல, சக்தி ஆகிய துர்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கல, சிவம் ஆகிய இருப்பாகிய அந்த 3 பெருநிலை, அந்த ஒன்றே ஆகிய கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கல. அப்ப அந்த ஒன்றே ஆகிய இறைநிலையிலிருந்து விரிந்ததுதான் இந்த பஞ்சபூதங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? சரி. ஆனா இந்த பஞ்சபூதங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உடம்பு பருப்பொருளாக இருக்கிறது. அதுல ரத்த ஓட்டம் நீரினுடைய அம்சமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட வெப்பநிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. மூச்சு காற்றும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்கித்தான் ஆகணும். அது இயங்கலைன்னா அப்புறம் வேற ரிப்பேர் பார்க்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த 5 பூதங்களும் இந்த உடலோடு நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு விஷயங்கள். மண்ணின் அம்சமாக பருவுடல், நீரின் அம்சமாக இரத்த ஓட்டம், நெருப்பின் அம்சமாக குறிப்பிட்ட வெப்பநிலை, காற்றின் அம்சமாக மூச்சு காற்று, விண்ணின் அம்சமாக உயிர் என்ற இந்த 5ஐ புரிந்து கொள்வது தாங்க விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு. இப்ப எதை புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க? விநாயகரை புரிஞ்சுக்கிட்டோமா, நமக்குள்ள இருக்கிற விநாயகரை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. நமக்குள்ள இருக்கிற விநாயகரை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்க வினையின் நாயகர் நாங்க. ஏன்னா விநாயகருடைய வடிவமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கையில மலர் வைத்திருப்பார், ஒரு கையில மழுன்னு ஆயுதம் வச்சிருப்பார். அது எதுக்குன்னா, நாம நல்லது செய்தா மலர் கொண்டு நம் மீது எறிவார். நாம் நல்லது செய்தால் அவர் கையில இருக்க பூ எடுத்து நம்ம மேல போடுவார். நம்ம அல்லது செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது செய்யறோம்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அவரே விநாயகரை கொடுப்பார். இப்ப பாருங்க நண்பர்களே, விநாயகர் எதுக்காக வந்திருக்காரு? ஏன் முதல் வணக்கத்துக்குரிய பொருள்னு சொல்றோம். கோயிலுக்கு போகும்போது முதல்ல எதை கும்பிட்டுட்டு போறோம்? விநாயகரை கும்பிட்டு விட்டு சொல்லுகிறோம்.
அப்போ விநாயகரை வழிபடுவதனுடைய சிறப்பை பஞ்சபூத வழிபாடாகத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ் நத்திங் பட் பஞ்சபூத வழிபாடு. சரியா? அப்போ இப்படி விளங்கி கொள்வது தான். ஆனால் அதே நேரத்தில் பஞ்சபூதங்களும் என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பொருளில் தீ பிடிக்குது, தீ பிடிச்சா அது மேல் நோக்கி தான் எரியும். நீர் இருக்கிறது, அது மேலிருந்து கீழ் நோக்கித்தான் பாயும், பள்ளம் நோக்கி பாயும். இதுவும் லா ஆஃப் நேச்சர். இப்போ மண் என்பது ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது, பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி. அப்போ மண் என்பது பூமி நிலப்பரப்பு ஈர்த்து பிடிக்கிறதை பண்பாக கொண்டிருக்கிறது. நீர் என்பது கீழே பள்ளத்தை நோக்கி பாய்வதை பண்பாக கொண்டிருக்கிறது. நெருப்பு என்பது மேல் நோக்கி எறிவதை பண்பாக கொண்டிருக்கிறது. காற்று என்பது சுழன்று வீசுகின்ற சுழற்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இப்ப இந்த அழுத்தம் என்பதை திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, அழுத்தம் என்பது இப்ப நான் பேசிட்டே இருக்க, ஒருத்தர் நான் கண்ணை மூடிட்டு பேசிட்டு இருக்கேன், ஒருத்தர் இங்க எனக்கு தொட்டு கூப்பிடுறாங்க. இப்ப என்னாச்சு? ஐ ஃபீல் தட் டச். அப்ப அந்த அழுத்தம் தெரியுத, கண்ணை மூடி பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்க போறேன். புரியுதுங்களா? அப்ப அழுத்தம் என்பது ஸ்பரிசம் என்று மெய்யினாலே உணரப்படுகிறது. இப்ப உயிரினம் தோன்றிய போதே அந்த புழுக்கள் அல்லது தாவரங்கள் எடுத்துக்கொண்டா அவைகளுக்கு அந்த உணர்கின்ற பண்பு உண்டு என்பதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? ரெண்டாவது, ருசி, உணவு, பசிக்கு உணவை இலதழையெல்லாம் சாப்பிட்ற புழுக்கள். அப்போ அதுக்கு 2 அறிவு உண்டு. இப்படியே ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவுடைய உயிர்கள் வந்தது நமக்கு தெரியுமா இல்லையா? இப்போ நாம் பார்க்குற எல்லா மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எப்படி இருக்கு? 5 அறிவுடையதாக இருக்கிறது. அதனால தான் அந்த விநாயகரை புரிந்து கொள்வதற்கு இந்த அளவில் விநாயகர் போதும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க வழிகாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்கு மேலே விநாயகரை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ அது என்ன அப்படின்னு நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். விநாயகருக்கு தத்துவம் புரிஞ்சு போச்சு. பஞ்சபூதங்கள் இஸ் நத்திங் பட் பஞ்சபூதம். நாம் விநாயகரை வணங்குறோம்னா எதை வணங்குறோம்னா பஞ்சபூதங்கள் வணங்குறோம். இப்போ இந்த பஞ்சபூதங்களை ஏன் வணங்கணும்? காற்று, மூச்சு காற்று அளவில்லாமல் இயங்கினா மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம். மூச்சு விட முடியலன்னா மூச்சு தயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? வெப்பம் அதிகரித்து போச்சு உடம்புலன்னு வைங்க, அந்த வெப்பத்தினுடைய பண்பு அதிகரித்து போச்சுன்னா அது ஜுரம்னு சொல்கிறோம். இருக்க வேண்டிய அளவு சூடு குறைஞ்சி போச்சுன்னா ஜல்லிகண்டு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நீரினுடைய பண்பாகிய இரத்த ஓட்டம் உடலிலே இயங்குகிற போது அது பிபின்னு சொல்கிறோம், இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் என்று சொல்லுகிறோம். அப்போ அதுவும் மிகினும் குறையினும் இடர் செய்யும். அப்போ இந்த பஞ்சபூதங்களை அளவோடு நடத்தி கொள்வதற்கு என்ன செய்வது என்ற சூட்சுமத்தை விநாயகர் அகவல்ல ஔவையார் நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் முதல்ல பாடும்போதே சொல்கிறாங்க, சீதக்களவ செந்தாமரை பூன்னு தொடங்கி சொல்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று பாடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், விநாயகர் சதுர்த்தி பெரிய பெரிய சிலையெல்லாம் செஞ்சு ரோடு முக்கில் வச்சு அதுக்கு பெரிய காது அடைக்கிற அளவுக்கு ஸ்பீக்கர் செட்டை போட்டு வழிபாடெல்லாம் பண்ணுறீங்களே, விநாயகர் தத்துவம் வினையின் நாயகனாக நமக்குள்ளே இருக்கிற இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்காம அங்கே விநாயகரை இன்னும் பெருசாகவே அவங்க கவர்மெண்ட்டு இத்தனை அடிக்கு மேலே இருக்கக்கூடாது, 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் இன்னும் 25 அடிக்கே விநாயகரை வச்சு கும்பிட்டாலும் தத்துவத்தை புரியாமல் நம்ம வழிபட்டோம்னா என்ன ஆகிறோம்னு புரியுதா? இதுதான் நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. அதனால்தான் அந்த விநாயகர் தத்துவத்தை விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடினத்துக்கு மேலே ஒரு விளக்கம் தேவையா என்று யோசித்து இன்னைக்கு அதை தான் சிந்திக்க போகிறோம். பாருங்க, இன்னும் அடுத்த இடத்துல சொல்கிறாங்க, திறம் இது பொருள் என வாடா வகை எனக்கு அருளி.
திறம் இது பொருள், இதுதான் உள்ள பொருள். இந்த உள்ள பொருளாகிய இறை உணர்வு என்று சொல்லக்கூடியதை நீ உணர்ந்து விட்டாயே என்று சொன்னால் உனக்கு இன்ப துன்பங்களினால் வாடி போகிறது இருக்காது. சரியா? ஏன்னா இன்ப துன்பங்கள் மோதும் போது நமக்கு வாடி போறதுன்றது ஒரு மனித இயல்பு தானே. உயிர்களுக்கும் பொதுவானது, மனிதனுக்கும் பொதுவானது. எப்போ பார்த்தாலும் எனக்கு இன்பமே வேணும்னு நினைக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் நீ இன்பம் மட்டுமே வேண்டும் என்று நினைக்கிறாயே மனிதா, நீயே இன்னைக்கு இல்லை, நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றுக்கு இருந்தாருங்க பாருங்க, இன்னைக்கு இல்லை, செத்து போயிட்டாருன்னு தகவல் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நிலையாமையை எண்ணுகிற போது எது கெடும்னு கேட்டால் அந்த ஈகோ கெட்டு போகும். நம்முடைய நான்ற ஈகோ அங்கே கெட்டு போகும், வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் இது பொருள் என வாடா வகை. இந்த பொருளை எந்த பொருளை புரிந்து கொண்டால் நான் வாடாத ஒரு நிலையை பெறுவேனோ, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையை நாம் பெறுவனோ, அதை எனக்கு அருளியவா என்று விநாயகரை பார்த்து பாடுகின்றார்கள் ஔவையார். புரியுதுங்களா? அதே மாதிரி அன்பர்களே, அடுத்த ஒரு கவியனுடைய இடத்துல இப்ப திகட்டாத படிக்கு ஞான தெளிவினை அருளி என்று சொல்றாங்க. அதாவது ஒவ்வொட்டாத உபதேசம் எனக்கு அருளி, திகட்டா ஞான தெளிவையும் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மௌனம் என்பது ஞான வரம்பு என்ற பேசா உபதேசத்தைன்னு சொல்றாங்க. நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிலாசபிய ஔவையார் ரொம்ப எளிமையா நமக்காக சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், பத்தி, சூடம் இருந்தால் போதும். போய் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு வந்துடலாம் இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றும் அவர் கேட்க போகிறதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எளிமையான கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் விநாயகர் தான். கொஞ்சம் சிம்பிளாக இருக்காரு, குழந்தை மாதிரி இருக்காரு, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படின்னு விநாயகர் மேலே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விநாயகர் பொம்மையெல்லாம் விதவிதமாக கலெக்ட் பண்ணி வைப்பார். புரியுதுங்களா? என்னன்னு கேட்டால், இப்பெல்லாம் கையில் பெரிய துப்பாக்கியை கொடுத்துட்டு இது கார்கில் விநாயகர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளையார நம்ம வீட்டு பிள்ளையாக பாவிக்கிற எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே எதை சொல்கிறாங்க ஔவையார் அப்படின்னு கேட்டால், மௌனம் என்பது ஞான வரம்பு என்று சொல்லுகிறார்கள். ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த இடத்துக்கு மௌனத்துக்கு போக முடியும். ஞானம்னா என்னன்னு கேட்டால், நான் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவேன் உங்களுக்கு. இட்டது பட்டானால் வாட் என்ன அப்படின்னு ஒரு நம்ம விளையாட்டாக கேட்போம் இல்லையா? இட்டது பட்டானால் வாட் என்ன அப்படின்னு. ஐயே, இது ஒரு கேள்வியே இல்லைங்க. இட்டுன்னா அது, பட்டுன்னா ஆனால், வாட்டுனா என்ன? இது ஒரு கேள்வியே இல்லையே. இதை கேட்டு நீங்கள் கேள்வி மாதிரி காட்டுறீங்க, இது கேள்வி இல்லை, அதுக்கு அதான் அர்த்தம்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே போல இப்ப ஞானம்னா என்னன்னு கேட்டா, அறிவது பொருள் என அருளிய பெருமாளேன்னு அருணகிரிநாதர் பாடினார்ல. அப்ப அந்த அறிகின்ற அறிவு தான் ஞானம், ஞானத்தின் அடிப்படை. என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறிதல்னா எதை அறிதல் சொல்லக்கூடிய இறைப்பொருள் என்ற அந்த தத்துவத்தை, கடவுள் தத்துவத்தை உணர்ந்து கொள்கின்ற முயற்சி அறிதல் தான் ஞானம். அப்ப இது என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று இப்படி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஞானம்னா வேற ஏதோ காவி கட்டிட்டா ஞானம், செடாமுடி வச்சிட்டா ஞானம் என்று கிடையாது. அப்ப அறிவது பொருள் என, அதுதான் அங்க ஞானம் என்பது. அப்ப அந்த ஞானம்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இப்ப எல்எம்சி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும்போது ஆனா அவனா தெரிஞ்சிருப்போம், காணாங்கானா ஞானம் தெரிஞ்சிருப்போம்,
இப்படி தமிழ் எழுத்துக்களை பூரா படிக்கிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுன்னு வரும்போது என்ன பண்ணுறோம், இப்போ எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அங்கே உள்ள விநாயகர் பாடலே மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பாட பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை படித்து மலமலன்னு ஒப்பிக்கிற அளவுக்கு வந்துடுறோமே தவிர எழுத்து கூட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். எழுத்து கூட்டிக்கிட்டு ஒரு பையன் 7ஆம் கிளாஸில் படித்தான்னா அது எப்படி தவறோ அதே போலதான் இந்த ஞானத்தை புரிந்து பின்பற்றி அதுவாக வேண்டும். ஞானம் நமக்குள் தானாக வேண்டும். ஞானம்னா அறிதல். சரி, அறிந்து கொள்வது எவ்வளோ காலம்? 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், 10ஆம் கிளாஸும் படிக்கிறான், +1 +2வும் படிச்சுட்டான். இப்போ முடிச்சு இந்த பையனுக்கு ஒரு 17 வயது ஆயிடுச்சு. இப்போ அந்த பையனோ பெண்ணோ ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆஃப் மைண்டுக்கு உலக வாழ்க்கை என்ன, நாம் எப்படி நடந்துக்கணும், பெரியவங்ககிட்ட எப்படி பண்பாக நடந்துக்கணும், கடவுள் மேலே எப்படி ஒரு பக்தி, பயம், அன்பு இதையெல்லாம் செலுத்துவது, இது எல்லாமே சொல்லப்பட்டு ஒரு கம்ப்ளீட்டட் சென்ஸுக்கு வந்துட்டான் இந்த 17 வயசில். இப்போ அவன் 20 வயசுக்குள்ளே போகிறதுக்குள்ளே யோகா உபதேசிக்கணும்னு கண்டாங்க ஔவையார். அதனால்தான் திகட்டாதபடிக்கு இந்த தெளிவை ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்று பாடுகிறார் ஔவையார். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம்ன்ற இடத்துல அதுக்கு உபாயம் எதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் புருவ மத்தியில் தியானித்தல் என்று சொன்னார். ஏன்னா நம்முடைய உடல் கருவி இருக்கு இல்லையா, இந்த உடல் கருவி மூலமாக உயிர் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று 5 புலன்களாக வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டே இருக்கு. இது போய் அலைஞ்சு இப்படியே பழகி போனதுனால மனம் வேலையிலேயே ஓடுது. இந்த மனதை அடங்கி இருன்னு சொன்னால் அது கேட்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு தான் உபாயமாக என்ன சொன்னாங்க, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் வாசியோகம் என்று விநாயகர் அகவல்ல ஔவையார் குறிப்பிடுகின்றார். வாசியோகம்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த வடகர சிவானந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாமி இருந்தாங்க கேரளாவில், வடகரைன்ற இடத்துல. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாசியோகத்தை ரெனிவேட் பண்ணி எங்கும் முறையாக பரப்பினார்கள். ஒரு ஆசிரமம் வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க வாசியோகம் என்பது. அப்போ அந்த மூச்சு பயிற்சியை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்படுதுன்னா, நம்ம ஔவையார் எழுதின ஒரு குறள் இருக்கு, ஔவை குறள்னு ஒரு புக்கு இருக்குது. தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது நெட்டில் தேடியாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க, சரியா? அந்த ஔவையார் எழுதின ஒரு குறள் இருக்கு. அந்த ஔவை குறள்ல முழுக்க முழுக்க இந்த வாசியோகத்தை பற்றியே பேசியிருக்காங்க. சரி, அப்போ நாமெல்லாம் ஔவையார் விநாயகர் அறியறதுக்கு சொன்ன வழியாகிய வாசியோகம் என்ற பயிற்சி எடுத்தோமான்னு கேட்டால், பல பேர் பயிற்சி எடுத்துட்டு பிரம்மஸ்ரீன்னு பேருக்கு முன்னால அடையாளத்துக்கு வேணா போட்டுக்கிறாங்களே தவிர அந்த வாசியோகத்துல என்ன நடக்கணுமோ அந்த இடத்துக்கு போனோமாங்கிறத அவங்கவுங்க சிந்தனைக்கே விட்டுறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆகையினால ஏன்னு இந்த வாசியோகத்துல நம்ம உடம்புக்கும் உடம்புல இருக்கிற ஆதாரங்களுக்கும் ஆதாரம் கடந்த புருவமத்திக்கும் அங்க மன ஒடுக்கத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத விநாயகர் அகவல்ல முழுக்க முழுக்க சொல்லுதுன்னா, நம்ம ஆளுங்க பூரா விநாயகர் அகவலை சின்ன பிள்ளையில இப்போ தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, பூஜையில் நின்று சொல்ல சொன்னாங்கன்னு மனப்பாடம் அவங்க ஒப்பிக்க தெரிஞ்சிருக்குமே தவிர அர்த்தத்துக்கு போறதில்லை. இப்போ தான் அர்த்தம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். அதை உபாயத்தை கருணையினால் எனக்கு அருளி என்று பேசி அங்கே அதுதான் யோகமாகிய வாசியோகம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் ஔவையார். இந்த வாசியோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சு பயிற்சி. அன்பரோட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், மூச்சு இயங்கிக் கொண்டே தானே இருக்கணும் இயல்பா. அது மூச்சு தானா உள்ள போகுது, வெளியே வருது. இது நாமளா விரும்பி செய்யறதில்லை, இது தானா நடக்குது. இப்போ கொஞ்ச நேரம் மூச்சு விடாம இருங்கன்னு மூக்க பிடிச்சாச்சு. இப்ப மனசு பூரா எங்க இருக்கும்? எப்ப மூக்க விடுவீங்க நான் மூச்சு விடணும்ன்றதான் இருக்குமே தவிர வேற எங்கேயாவது கவனம் போகுமா? அப்போ பாருங்க,
மனதை அடக்கும் உபாயம் மூச்சுல இருக்குன்னு புரிஞ்சதுனால மூச்சு பயிற்சியை உள்ளடக்கிய வாசியோகத்தை பிரிஸ்கிரிப்ஷனாக கொடுத்தாங்க ஔவையார். அப்போ அதுதான் பிராணாயாமம் என்று ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 13 12 வயசுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிராணாயாமம் அப்படின்னு பேர். அப்போ இப்போ யாரும் பிராணாயாமமும் பண்ணுறதில்ல, யாரும் வாசியோகமும் பண்ணுறதில்ல. ஆனால் விநாயகர் சதுர்த்தியை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் சிறப்பாக ரொம்ப கிராண்டாக கொண்டு போய் கடலில் போட்டு கிரேனில் தூக்கி போட்டு அமுக்கிற வரைக்கும் சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துடுறாங்களே தவிர, என்னை பொறுத்தவரையில் இந்த சதுர்த்தி என்பது விநாயகர் வழிபாடு என்பது விநாயகரே பேசிக் கடவுள்னு பார்த்தோம் இல்லையா? பஞ்சபூதங்களாகிய அடிப்படை தத்துவம் என்று பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களை புரிஞ்சு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் முந்தி சொன்னேன் இல்லையா, மூச்சு காற்று, வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், இது மூணும் சீராக இருக்கணும். இது மூணும் சீராக இல்லைன்னா ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகணும், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஏங்க மூச்சு விட முடியல, படபடப்பு அதிகமாகிடுச்சு, ரத்தம் பிபி அதிகமாகிடுச்சு, ஜுரம் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் சொல்லி அங்கே ஒர்க் ஷாப்புக்கு, அதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வேலை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தாங்க இதெல்லாம் சொன்னாங்க. இது எதுக்குன்னா, அப்போ அந்த மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டு மூச்சு பயிற்சி செய்ய சொன்னாங்களே. இப்போ நீங்கள்லாம் பயிற்சி எடுத்திருக்கீங்களா? மூச்சு பயிற்சி, ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி ஏதாவது ஒன்று, ரேசகம், பூரகம், கும்பகம், பிராணாயாமம், வாசியோகம், ஹடயோகம், இது எத்தனையோ இருக்குது. யாராவது ஒரு பயிற்சியாவது எடுத்திருக்கீங்களா? எடுக்காமல் பிள்ளையார கும்பிட்றேன்னா என்ன அர்த்தம்? இது முதல் கேள்வி. இதை உங்ககிட்டே விட்டுறேன், இதுக்கு மேலே நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்து அப்படிங்கிறாங்க. யார? விநாயகரை பற்றி விளக்கம் சொல்லும்போது ஔவையார் மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்து அப்படிங்கிறாங்க. மலம், 3 மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள் தான் நமக்கு இறைபொருளை உணர விடாமல் தடுக்கிறது. அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிறதே இறைபொருள் தான்ப்பா இருக்குது நமக்குள்ள. இறைபொருள் தான் சோமசுந்தரம்ன்ற பேராக பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே நான் ஒருத்தன் தனியாக சோமசுந்தரம்னு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த உணரப்படுகின்ற இந்த பொருள் எனக்குள் இருக்கிறது இல்லையா, அந்த என்னுள் இருக்கிற இயங்கி உணர்ந்து அதுவாக பரிணமித்திருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவோ அதை ஆன்மா என்று சொல்லுகிறோம். அந்த ஆன்மாவை கொஞ்சம் என்ன பண்ணுறோம் என்றதுக்கு யோகா பண்ணி பரமாத்மாவாகிய அல்லது வான்காந்தமாகிய பேராற்றலோடு இணைத்து கொள்றது தாங்க யோகா. இப்போ இந்த யோகம் வேணுமா வேண்டாமா? அடுத்த கவியில் அதை சொல்கிறாங்க. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் அப்படிங்கிறாங்க. இந்த உடம்புல 9 வாயில் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? 9 வாசல் ஒற்றையடா அப்படிம்பாங்க. அப்போ இந்த 9 வாயில் இது அத்தனைக்கும் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் தன்னை அடைப்பதும் காட்டி என்று விநாயகரை கொல்ல அடுத்த வரியில் ஔவையார் பாடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது அடுத்த கவியிலேயே பாருங்க. ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து என்று பாடுகிறார்கள். ஆராதாரத்து அங்குச நிலையும், 6 ஆதாரம்னா தெரியுமா? இப்போ நீங்கள் இந்த இணைப்பில் இன்னைக்கு என்னோட வந்திருக்கிறது எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? ஒரு 1 2 3 நம்ம 4 பேர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், 5 பேர். சரி, இப்போ இதில் நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்குன்னு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி ஆகினை என்று 6 ஆதாரங்கள் இருக்கு. மூலாதாரம் முதுகுத்தண்டர்களுடைய இறுதி பகுதி, சுவாதிஷ்டானம் குறியை குறிக்கும், மணிப்பூரகம் தொப்புளை குறிக்கும், அநாகதம் நெஞ்சு மையம், விசக்தி தொண்டை மையம், ஆகினை புருவ மையம். இந்த 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி இந்த மூச்சை கவனித்து இங்கே கொண்டாந்து குண்டலினி சக்தியை நிறுத்துறத சொன்னதுதான். மூலாதாரத்தில் 3 கனலை, குண்டலினி கனல்,
எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்க வித்து சக்தி. மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால் என்றால் வாசி, முதலே சொன்னேன் இல்லையா, வாசியோக பயிற்சிக்கு பேரு கால் என்று இன்னொரு வார்த்தையில சொல்லப்படுவது. அப்ப காலால் எழுப்பும்னா காலால இல்லை, இந்த புறக்கால் கிடையாது, கால்னா வாசி எடுத்து மூச்சு பயிற்சி பண்ணி மூலாதாரத்தில் இருக்க குண்டலினி சக்தியை 6 ஆதாரம் கடந்து புருவ மத்தியில் கொண்டு வந்து 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து. அங்க போய் நிற்கும் போது என்ன ஆகுது? பேச்சு உரை அறுத்து. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அறிதல், அறிகிறவன், அறியப்படு பொருள் 3 இருக்கு. அறிவிக்கிறவன், அறிகிறவன், நீங்கள் அறியப்படும் பொருளாகிய விநாயகர் தத்துவம். பயிற்சி செய்ய 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 பயிற்சி செய்ய 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 இது நம்ம எங்க கொண்டு போகுதுன்ற வரிய அழகா சொல்றாங்க. 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து என்று சொல்கிறார்கள். பேச்சு உரை, பேச்சுன்னு என்ன இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது. எங்க போக சொல்றாங்க? பேச்சு உரை அறுத்துனா அட பேசாத இருப்பா, பேசாத இருக்கிற பெரிய மோனம்ன்றாங்க. அதுக்கு பேர் என்ன? பேசாத பெரிய மோனம்னு பெரியவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அப்ப அந்த மோனத்துல கொண்டு போய் லயப்படுத்துறது தான் சிறப்பு. அப்ப ஆராதமாகிய நிலைகளினால் குண்டலினி சக்தியை புலன் ஒடுங்கி பேசாத அந்த மோனத்தை இருத்தி பேசும் தன்மையும் நீக்கி அந்த இடப்பிங்கலையை பத்தியும் பாடுறாங்க. விநாயகரை கொல்ல இடப்பிங்கலை. அப்ப நீங்கெல்லாம் எத்தனை பேர் விநாயகரை கும்பிட்றதுக்கு தயாரா இருக்கீங்களே? அதுலயும் 8 அடி விநாயகர் 10 அடி வைக்கணும், 10 அடிக்கு மேல வைக்காதீங்கன்றாங்க. இப்ப 15 அடிக்கு வச்சா என்ன, 8 அடிக்கு வச்சா என்ன, 2 அடிக்கு வச்சா என்ன? ஆக மொத்தத்துல விநாயகர்ன்றது இங்க நமக்குள்ள புரிய வேண்டிய பஞ்சபூத தத்துவங்களும் 5 புலன்கள் மூலமாக மனம் வெளியில போடுறத முறைப்படுத்துறத கல்வியும், அதற்கு வாசி யோகம் என்ற யோக பயிற்சியும் தான் சொல்லப்பட்ட விஷயமே தவிர யோகமே எடுக்கல, நான் வாசி யோகமே செய்யல. ஆனா எனக்கு பேராதாரத்து பேச்சுரை அறுத்து அந்த மோனத்தை இருத்தி அப்படின்னா மனசு அந்த மோனத்துல இருக்குதா? இருக்க முடியுமா? இருக்கலைன்னா அது யாருடைய தவறு என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால்தான் அதுலயே அழகா சொல்றாங்க, கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி அப்படிங்கிறாங்க. கடைசியா எங்க கொண்டு போய் அந்த 6 ஆதாரம் கடந்து போய் முடிக்கிறோமாமா. புரியுது? 6 ஆதாரம் உடம்புல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 6 ஆதாரம் கடந்து மேல வர்ற போது புருவ மத்திக்கு வந்து சுழுமுனை இடக்கலை பிங்கலை. இடக்கலைன்னா சந்திரக்கலை, பிங்கலைன்னா சூரியக்கலை. புரியுதா? அதாவது வலது நாசியில இயங்குறது உண்டு, இடது நாசியில மூச்சு இயங்கும். எப்போதும் ஒன்றாக இயங்காது. உடலுக்கு வெப்பம் அதிகம் வேணும்னா வலது நாசியில இயங்கி வெப்பத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கும். குளிர்ச்சி வேணும்னா இடது நாசியில மூச்சு இயங்கி தானா உடம்புல குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்ப இப்ப இந்த வெப்பதட்பத்தை சமமா பேலன்ஸ் பண்ற ஒரு மெக்கானிசம் அதுதானே இயற்கை, அதுதானே பேராதார சக்தி, அதுதானே பிள்ளையாரு. இப்ப பிள்ளையார் எங்க இருக்காரு சொல்லுங்க? நமக்குள்ளேயே இங்க இருந்து தேவையா இடப்பெங்கலைய மாற்றி இயக்கிறத அவரு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நாம மாற்றி நடத்தக்கூடிய ஒரு கலை இருக்கு, அதுக்கு பேரு சரம் என்று பெயர். அந்த சரம் என்ற வித்தையை பற்றி நான் கூட என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு இப்போ ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டேன் இல்லையா? வேணும்னா நீங்க எனக்கு தொடர்பு கொண்டு வாங்கி படிச்சு பாருங்க. அதுல சரம் என்ற வித்தையினுடைய சிறப்பையும் அதை எப்படி திருமூலருடைய திருமந்திரம் பேசுகிறது என்பதையும் நான் விளக்கி இருக்கிறேன். அப்ப இப்ப கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டின்னு அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. சுழுமுனை கடந்து கடைசியில எங்க போகணும்? கபாலமும் காட்டி என்று பாடுகின்றார்கள். அப்ப சுழுமுனைக்கு வரணும், கபாலம் என்று சொல்லக்கூடிய
கபாலம் திறமின்களோ அப்படின்லாம் பாடியிருக்காங்க. கபாடம் திறமின்களோ. இந்த தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு இயேசுநாதர் சொன்னார்ல, அது எந்த இடம்? இங்கே உணர்வு கொண்டு வாங்க, இங்கே தட்டுங்க, உங்களுக்கு அங்கே மெய்ப்பொருளோடு இணைப்பு கிடைக்கும்னா தான் தட்டுங்கள் திறக்கப்படும். நாம் எங்கேயோ போய் கதவு தட்டிகிட்டு இருக்கோம். வைகுந்த பதவிக்கு எங்கே போய் சொர்க்கவாசல் கதவு போய் தட்டிக்கிட்டு நிற்கிறோம். இந்த சொர்க்கமெல்லாம் வெளியில் இல்லை, சொர்க்கம் நரகமெல்லாம் அவரவர் மனதின் பார்ப்பட்டதை என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். சரி, அப்போ அதை தான் அழகாக ஓப்பனாக பிளைனாக விநாயகராக இல்லை, விநாயகர்னா இஸ் நத்திங் பட் நம்ம குண்டலினி யோகம்தான். அப்போ மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு ஓப்பனாக வெளிப்படையாக விநாயகரை நீ ஃபாலோ பண்ணுறது உண்மையாக இருந்தால் நீ வாசியோகம் பண்ணணும். வாசியோகம் பண்ணால் இந்த பேலன்சிங் இம்பேலன்சிங் வந்து சரியாகி பேலன்ஸ் ஆகி இந்த சுழுமுனா நாடி என்ற நடுநாடியில் உணர்வு பெறும் என்பதை சொன்னார்கள். அப்போ சுழுமுனா நாடி என்ற நடுநாடியிலே உணர்வு பெற்றுவிட்டால் புலனடக்கம் கிட்டும் என்பது விளக்கப்பட்ட மெய்ப்பொருள். இப்ப புலனடக்கம் யார் ஒருவருக்கு அமைந்து விடுகிறதோ அவர்கள் அடுத்தது அறிவில் ஒடுங்குதல், ஆன்மாவில் ஒடுங்குதல், தன்னில் ஒடுங்குதல்ன்ற இடத்துக்கு போகணும். அந்த தன்னில் தானாகி நிற்றல் என்பதுதான் துரியம் என்று பெயர். அது இங்கன்னா 6வது மையம் பேசணுமா, அதை தாண்டி 7வது மையமும் அதைத்தான் துரியம் என்று விளக்குறாங்க ஔவையார். இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் விநாயகரை கும்பிட்றீங்களோ அத்தனை பேரும் எதை தெரிஞ்சிருக்கணும்? விநாயகர் என்பது பஞ்சபூத கடவுள், அதுக்கு மேலே சிவம் சக்தி இருக்கு. நம்ம அதை கும்பிடணுமா வேண்டாமா? இதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுறேன். விநாயகர் என்பது பஞ்சபூத தத்துவம் என்று புரிந்ததுனால பஞ்சபூதம் நம்ம உடம்புல ஒழுங்காக இருக்கணுன்ற சிஸ்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் ஓன் பாடி சிஸ்டம், உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாகிய அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாசம், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வாதம் பித்தம் ஸ்லேத்தம், இந்த 3ஐயும் ஒழுங்காக நடத்திக்கணுங்கிற வித்தையை தெரிஞ்சால் நம்ம உடம்பு நல்லா இருக்கலாம். அப்போ நாம் நல்லா இருக்கணுன்றத வினை செயல், அதன் நாயகன் விநாயகர். அப்போ இங்கே செயல் எங்கே பண்ணுறோம்? மூச்சு காற்று, வெப்பம், ரத்த ஓட்டம். இந்த 3ல் எது பிணக்கானாலும் ரிப்பேருக்கு ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம்னு பேசணுமா? எங்கே? ஆஸ்பத்திரிக்கு போகணுருக்கு. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறது யோகா வேணும்னு சொன்னதும், அதுலேயும் மூச்சு பயிற்சிகள் வேணும்னு சொன்னதும், அதில் வாசியோகம் பண்ணுறவங்களுக்கு இங்கே இடப்பெண்களை கடந்து சுழுமுனை நாடி திறக்கும் என்பதும் சொன்னாங்களே. பிள்ளையாரை கும்பிட்றீங்களே, இப்போ சொல்லுங்கள், பிள்ளையாரை எங்கே கும்பிடணும்? இங்கே கும்பிடணும். பிள்ளையாரை எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். எங்கே உணர்வு பெறணும்? இங்கே உணர்வு பெறணும். அதனால தாங்க சுழுமுனை கடந்து என்று பாடினாங்க. அப்படி அங்கே நின்னா என்ன நடக்கும் சார்? எதுக்காக இங்கே நில்லுன்னு எங்களை போட்டு உயிரை வாங்குறீங்க? எனக்கெல்லாம் மனசு நிற்கிறதுல ஒன்றும் நிற்கிறது இல்லைன்னா அது என்கிட்ட வந்து கேளுங்க, நான் யோகா மாஸ்டர். யாருக்காவது மனசு நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சந்திப்பில் இருக்கவங்களே வச்சுக்கோ, இன்னைக்கு சந்திப்பு வந்தவங்களே பெரிய பாக்கியவான்கள். சரியா? இது வராதவங்கள கொடுத்து வைக்காதவங்க, அவங்கள பற்றி நான் ஒன்றும் கவலையே படலை. நீ எப்போ பார்த்தாலும் கல்லாப்பெட்டி, காசு, சம்பாத்தியம், கடன், கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு ஓடிக்கிட்டே இரு. உன்னை பற்றி நான் கூப்பிடவே மாட்டேன். நீ யார் வந்திருக்கீங்களோ வந்திருக்கிறவங்க நீங்கள் பாக்கியவான்கள். சரியா? அப்போ உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறத பற்றி சொல்கிறாங்க? அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் அப்படின்றாங்க. இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டாலே விநாயகரனுடைய சிறப்பு. ஓகேயா? அப்போ அமுத நிலை அப்படின்னா என்ன அன்பர்களே? இது பூர்வமத்தின்னு பார்த்தோம் இல்லையா? இதிலேருந்து அப்படியே பிடரிக்கண் வரைக்கும் இங்கே பள்ளம் இருக்கும்ல, மிடல்லான்னு சொல்லி ஒரு கோடு போடுங்க மானசீகமாக. 2 காதோர முனைகளுக்கும் ஒரு கோடு போடுங்க மானசீகமாக. இந்த 2 கோடும் எங்கே சந்திக்கும்? நம்ம உள்நாக்கிற்கு ஒரு அங்கலம் மேலே. நல்ல கவனி, புரியுது இல்லையா நான் சொல்கிறது? உங்கள் வாயில் உள்நாக்குன்னு ஒன்று இருக்குமே, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னு கண்ணாடியில் போய் ஆன்னு திறந்து பாருங்க. அந்த உள்நாக்கிற்கு ஒரு அங்கலம் மேலே பினியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை தான் 7வது ஆதாரம்னு சொன்னாங்க. இப்போ இந்த 7வது ஆதாரத்தை இயக்கனா என்ன நடக்கும்ன்றது தான் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம். ஆதித்தன்னா சூரியன்.
அங்க இயக்கம் பெற்றுவிட்டால் அமுதம் ஊறும் என்று சொல்லப்பட்டது. கிடைச்சுதா? விநாயகரை கோல படிக்க மாட்டேன், வாசியோகம் பண்ண மாட்டேன், தியானம் பண்ண மாட்டேன், மூச்சு பயிற்சி பண்ண மாட்டேன், ஆறாதாரம் கடந்து எனக்குள்ள இருக்க விநாயகரை தட்டி எழுப்பவும் மாட்டேன், ஆனா வெளியில பிள்ளையாரா மட்டும் பிடிச்சி வச்சு கும்பிடுவேன்னு ஒரு தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அவர் பாவம் அறியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அறிவிக்க வந்தவர் தான் யாரு? நான் இல்லை சாமி. யாரு? ஔவையார். சரியா? அப்ப அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் என்பதனில் அமுதம் ஊற்றெடுக்கும், அது சகசிரகாரம் என்று சொல்லக்கூடிய உச்சி என்று சொன்னார்கள். புரிகிறதா? அதை அமிர்ததாரை ஒழுக்குன்னு சொல்லக்கூடிய. அப்ப அந்த அமிர்ததாரை ஒழுக்குன்னு உள்நாக்கிற்கு ஒரு அங்கலம் மேல த வித்தவுட் எனி பிரேக் த கண்டினியூஸ் ரிதாமிக் ஃபீலிங், ஒரு இனிமையான உணர்வு கிடைக்கும் என்று யோகாவில் சொல்லப்பட்டது. கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாதவங்க என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். கிடைக்கும், உங்களுக்கும் உண்டு. உங்ககிட்ட இருக்கிறத உணர பண்ணுறது தான் என் வேலை. இப்போ உள்ளே போய் பிள்ளையாரை பார்க்கணுமா, வெளியில் மட்டும் பிள்ளையாரை நல்லா கொண்டாடி ஒரு 10, 12 அடி இல்லை 25 அடி கூட வச்சு கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு அன்னையோட போதுமடா சாமி, உன்னை கும்பிட்டதுனால எனக்கு கொழக்கட்டை கிடச்சிது, அப்புறம் என்னென்ன இதெல்லாம் கிடச்சிது, நான் தின்னுட்டேன், சந்தோஷமாக இருக்கேன்னு வீட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இங்கே நம்மக்கிட்ட வேலை இல்லை பேசுறதுக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், அமிர்ததாரை ஒழுக்கு என்ற ஒன்றை உணர்கிற போது உள்ளுணர்வு என்பது நம்மை வழி நடத்தும். அந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடியதை இயக்கி வாழ்க்கையில் சிறக்க முடியும் என்று சொன்னார்கள். அதை தான் துரியம், அறுதியில், யோக நித்திரை என்றெல்லாம் நான் பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளை பேசி போட்டிருக்கேன். அதே போல் வாழ்வியல் வசந்த யோகான்னு ஒரு அமைப்பு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் புதன்கிழமை தோறும் மாலையில் 6 to 7:15 கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதிலெல்லாம் நீங்கள் விருப்பமாக தான் சேர்ந்து கொள்ளணும்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பர் போஸ்டரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது போஸ்டரில் போட்டால் ரொம்ப வம்பு வருதாமா. அதனால் இப்போ என்னுடைய போஸ்டர் போடுறாங்கல்ல, விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள்னு தலைப்பு போட்டிருக்காங்கல்ல, அதில் போஸ்டரில் என்னுடைய செல் நம்பர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போடுறதில்லை. அதனால் இப்போ என்னுடைய செல் நம்பர் நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. 9942327770. குறிச்சுக்கிறீங்களா? பேனா பேப்பர் எடுத்து குறிச்சுக்கோங்க. 9942327770. இதுதான் என்னுடைய செல் நம்பர். இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்னுடைய இந்த யோகா வகுப்புகளை பற்றி அனுப்புகிறேன். எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த இடம் புரியல, சிவபுராணம் என்ன சொல்லுது, விநாயகர் அகவல் என்ன சொல்லுது, அந்த முருகப்பெருமான்னு அடுத்த கடவுள் ஒருத்தர் இவருக்கு தம்பி இருக்கார்ல, அவரை பற்றி அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் என்ன சொல்கிறாரு, அந்த அலங்காரம் என்ன சொல்லுது, சஷ்டி கவசம் என்ன சொல்லுது, எல்லாமே பாட்டாக பாடிட்டு இப்படி தபடன்னு போட்டு போகிற ஆளாக இருக்காதீங்க. தயவு பண்ணி உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கடவுள் பிலாசபிக்கு வாங்க, கடவுள் தத்துவத்துக்கு வாங்க, கடவுள் தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். புரியுதா? அதனால தான் புரியட்ட காயம் புலப்பட உரைத்து என்று பாடியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி அந்த அம்மா நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் ஓரளவு விரிவாக என்னுடைய விநாயகர் அகவலில் ஔவையார் சொன்ன விநாயகர் அகவலை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதில் ரொம்ப அழகான ஒரு இடத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பர்களே, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சவுண்டாக கேட்டு உணர்ந்து கொஞ்ச நேரம் சத்தம் வரலன்னு வைங்க, கைமயன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவீங்க. என்னங்க ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சத்தம் இல்லாத மௌனம், மௌனம் என்று ஒன்று சொன்னோமா மௌனம்னு, அப்போ அந்த மௌனத்துக்குள்ளே சத்தத்தின் உள்ளே, சத்தத்தின் மறுபுறம் என்ன இருக்கு? மௌனம் இருக்கு. சத்தத்தின் உள்ளே மௌனமாக சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்லாம் பாடினாங்களே, அப்ப சிவலிங்கம் எங்க இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. புரியுதா? சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சத்தம்னா சவுண்ட், ஒலி
வைத்தால் இருக்கும் அங்கே மௌனம் ஆகும். இதுதான் மௌனம். இதுதான் மௌனம். இப்ப இருந்தீங்க இல்லையா, என்னன்னு ஒண்ணும் நினைக்கல, மனசே ஓடல, சத்தம் இல்லை அப்படின்னு. அப்ப சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, எப்படி எனக்கு அருளையே இறைவா என்று. அப்ப அந்த சிவம் என்ற நிலைக்கு பிள்ளையார கூப்பிட்டு போறாருன்றதுக்கு பிள்ளையார கும்பிட்டுட்டு அப்புறம் சுப்பிரமணியரை இந்த பக்கம் 5 கரத்தனை, அந்த பக்கம் 6 முகத்தனை. அப்ப 5 சாமி 6 சாமி, 2 சாமியும் கும்பிட்டுட்டு சிவன் என்ற நிலை பொருளாகி எல்லாம் வல்ல பேராற்றலை பெறுவதற்கு வழி உபாயம் இங்க இருக்கு. அது இங்க அந்த உணர்வை பெற்றுவிட்டால் நாம் பேராற்றலை பெற்று உயரலாம், சிறக்கலாம், மகிழலாம் என்று கூறி, இந்த உரை விளக்கம்தான் விநாயகர் தத்துவமே தவிர இந்த புறவணக்கங்கள் மட்டுமல்ல. தயவு பண்ணி புறவணக்கம் மட்டும் பண்ணிட்டு இந்த வணக்கத்துக்கு வராம இருந்துடாதீங்கன்றத என்னுடைய இந்த விநாயகர் அவர்களுக்கான சிறப்பு செய்தியாக உங்களுக்கு தெரிவித்து, அப்படி உங்களுக்குள்ள அந்த சத்தியத்திலுள்ள சதாசிவம் காட்டி, சித்தத்திலுள்ள சிவலிங்கம் காட்டி, அப்ப சித்தமாகி எனக்குள்ள உடம்புக்குள்ள அந்த விநாயகரையும் சிவனையும் உணர்றது எப்படின்னு கேட்டா அது யோகா தான் வழி. அதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியராக தான் 40 ஆண்டு காலமாக பணி செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். எனவே என்னுடைய வாழ்வியல் யோகா வகுப்புகள் புதன்கிழமை 6 to 7 நடக்குது. அதுக்கு வாங்க. 99422770 என்னுடைய ஃபோன் நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் டவுட்டு கேளுங்க. நம்ம சந்திப்போம், சிந்திப்போம். தயவு பண்ணி வருஷத்துக்கு ஒரு நாள் பிள்ளையார கும்பிட்றதை விட்டுட்டு எல்லா நாளும் அவனை உள்ளுக்குள்ளே போற்றி மகிழ்வோம், நிறைவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு. விநாயகர் அகவலை ரொம்ப அழகா நீங்க விளக்கமா சொன்னீங்க. எதுக்காக நம்ம கும்பிடுறோம், நம்ம தெரிஞ்சு ஒண்ணு பண்ணணும். நம்ம எல்லாரும் பண்றோம் அப்படியே பூஜை புனஸ்காரம் அப்படின்னு போயிடாம, யாராவது கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம சொல்ல தெரியணும். எதுக்காக நம்ம கும்பிடுறோம், இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையா விளக்குனீங்க இல்லையா அகவல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லதுமா. அதனாலதான் நம்ம ஞான கொழும்பினி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞான கடவுள்ன்றதால அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இந்த பஞ்சபூத தத்துவம் தான் இந்த விநாயகரோட தத்துவம் சொன்னது. 6 சக்கராங்க பத்தி சொன்னது. அப்புறம் இந்த மெடிடேஷன், இந்த தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் நம்ம கும்பிட போனோம். அப்படியே எல்லாம் சாமி கும்பிடுறாங்க அப்படி போவாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பாட்டுல சொல்லி இருக்காங்க. நாம அந்த பாட்டும் படிக்கிறது இல்ல, அர்த்தமும் கேட்கறது இல்ல, அந்த இடத்துக்கு யோகாவுக்கு போறதும் இல்ல. ஆனா சாமி மட்டும் கும்பிடுறோம்னா, நான் 3ஆம் கிளாஸ்லயே 30 வருஷம் நல்லா படிக்கிறேன்னு சொன்னா அந்த பையனை நீங்க ஒத்துக்குவீங்களா? நெக்ஸ்ட் லெவல் போனோம். உங்க பையன் இருக்கான் 3ஆம் கிளாஸ் இல்ல 5ஆம் கிளாஸ்லயே 5 வருஷம் படிக்கிறேன்னு சொல்றான். என் பையன் ஆழமா படிக்கிறானுங்க, படிக்கட்டும், இன்னும் 3 வருஷம் சேர்ந்து படிக்கட்டும்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப நான் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறேன், இப்படி புறவணக்கத்திலேயே இருக்கீங்களே சாமி, எப்பயா உள்ள வருவீங்கன்னு கேக்குறேன். சரியா? அப்ப அந்த பேச்சுரை அறுத்த நிலைக்கு நாம போக முடியும். அந்த உள்ளுணர்வு என்ற நிலைக்கு நாம போக முடியும். அப்ப அந்த இறைநிலை நம்மை நடத்தும். இது பிராக்டிக்கலா நம்ம ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய இடத்த தான் பேசிட்டு இருக்கனே தவிர வேற ஒன்றும் இல்லை. சரியா? ரொம்ப நல்ல கருத்துலாம். நம்ம கொட்டு போடுறோம்ல, அதுவும் அந்த ஜாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் அந்த தோப்பு காரணம் போடுறதும் அதெல்லாம் இப்ப நம்ம சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு செயல சொல்றோம். பழைய காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆமா. ஏதாவது கேள்வி இருக்கா? உமான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க போலக்கு. சௌந்தரம், ஏதாவது கேள்வி இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க, பேசுங்க. வாங்க சார். வணக்கம் சார். அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. வாங்க. வாழ்க வளமுடன். யார் பேசுறீங்க? சார், ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க சார். விநாயகர் எதுக்கு நம்ம கும்பிடணும், அவரை வருஷத்துல ஒரு முறை வர வேண்டிய விஷயங்கள் அந்த தத்துவங்கள் நம்ம வீட்டுல இருந்து கும்பிட்டு நம்மளுடைய மனசுல அந்த பஞ்சபூத சக்தி தான் விநாயகர்ன்ற தெளிவு செம சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு உங்க ஸ்பீச். இப்ப நீங்க அமுத நீர் சுரக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா?
அது வந்து சார் எனக்கு டான்சில் ஆபரேஷன் சின்ன வயசுலயே பண்ணிட்டாங்க. ம் அந்த சின்ன நாக்கு தொங்கும் இல்லைங்களா சின்னதா, அத வந்து ம் டான்சில் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களே, அது இப்போ அதுக்கு இது வந்து என்ன பண்றது சார்? அதை பற்றி கேள்வியே இல்லை. இந்த நாக்கு புறநாக்கு, அது அகநாக்கு. அது நாக்கு இங்கே அடையாளம் இல்லை. நாக்குக்கு மேலே இருக்கிற மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டு தான் 7வது மையம் துரியம் என்று சொல்லப்பட்டது. அது எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அந்த நாக்கு ஓ புறநாக்கு இப்போ எனக்கு முக்கியமே இல்லை. சரியா? ஒரு ஓ அடையாளத்துக்கு தான் சொன்னேன். உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலேன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு சரி. உள்நாக்கு தான் டான்சில் ஆப்ரேஷனில் எடுத்துட்டாங்களே தவிர, அந்த ஆ உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டு இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் இருக்கும். அந்த பினியல் ஓகே. கிளாண்டை உணர்வு பெறுறது தான் துரியம், அறுதியில், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பிரம்மப்புழை, தாடலை, திருவடி என்றெல்லாம் இத்தனை பெயரால் பேசியிருக்காங்க. அதை நான் வந்து துரியம் என்ற தலைப்பில் பேசியிருக்கேன். இவ்வளவு விளக்கமும் சேர்த்து அதுக்குள்ளே பேசியிருக்கேன். அது நீங்கள் என்னுடைய இணைப்பில் வாங்க. என்னுடைய செல் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? எந்த ஊர் நீங்கள்? நீங்க நாங்க வேலூர் சார். ஆக்சுவலா சென்னையில தான் இருக்கோம். நல்லதுங்க, பரவாயில்ல. அதை பற்றி என்ன, நீங்கள் என்னுடைய ஓகே. செல் நம்பர் குறிச்சிட்டிங்களா? இருக்கு சார். என்னோட இணைப்பில் வாங்க. இப்போ இதில் வந்திருக்காங்க இல்லையா சௌந்தரம் அம்மா, அவங்க ஆ திருச்சியிலேருந்து இணைப்பில் வந்திருக்காங்க. அவங்க என் நம்பர் வச்சுருக்காங்க. என் கிளாஸ் எல்லாம் ரெகுலராக கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்னுடைய செல் நம்பரை குறிச்சிட்டிங்களா, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்க. என்னுடைய சரி சார். ஆன்மீக அறிவியல் வாழ்வியல சொந்த யோகா லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். பீரியாடிக்கலாக என் ஸ்பீச் எல்லாம் நீங்கள் கேளுங்க. நான் ஆ அறிவுபூர்வமாக பேசி கொண்டிருக்கிறேன். வெற்று ஆமா சார். சடங்குகளை தாண்டி ஞானம் என்ற நிலைக்கு வாங்க. ஞானத்திலேயும் ஒரு முடிந்த மோனம்னு ஒன்று இருக்கு, அது அவையார் சொல்லியிருக்காங்கன்னு பேசியிருக்கேன். அப்போ அந்த மோனத்திருத்தி, பேச்சுரை அறுத்து, பேசாத பெரிய மோனம், புரியுதுங்களா? ஆசா ம் நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொன்ன அந்த பேசா பெருநிலைங்கிறது பெற முடியும்னு அறுதியிட்டு சொல்லி இதையெல்லாம் வகுப்புகள் நடத்தி கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், நன்மை பெறலாம். சரியா? அது நீங்க வந்து நான் சொல்றது எதையுமே நான் சொல்றேன்னு எடுத்துக்கவே வேண்டாம். நீங்க ஒவ்வொன்றையும் உள்ள வாங்குங்க, உள்ளுக்குள்ள யோசனை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா எடுத்துக்கோ. ஆமா சார். கரெக்டா இருக்கு சார். நீங்க சொல்றது அந்த விநாயகரை பத்தி சொன்னது பிராக்டிக்கலா இருக்கு சார். இல்லம்மா, இப்ப விநாயகரை கோவில்ல இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களே. பிள்ளையார் ஆமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற எல்லாரும் விநாயகரை கோவில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? சிரிக்கிறீங்க, தெரியுதா? இதுதான் என்னுடைய வருத்தம். விநாயகரை கோவிலே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் மலைமலைன்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவீங்க. சின்ன ஆமா பிள்ளைகள சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆமா விநாயகரை கோவில தத்துவம் தெரிஞ்சீங்கன்னா உள்ளுக்குள்ள போக வேண்டிய இடத்துக்கு போகாம போயிடுறீங்களேன்ற வருத்தத்துக்கு தான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன். அப்ப புரியுது சார். நீங்களாவது உள்ள வந்துடுறீங்களா? கரெக்ட் சார். பேசாத பெரிய மோனத்துக்கு போலாமா? ம் ம் நீங்க ரெடியா? ரெடி சார். நானும் ரெடி. வாழ்க வளமுடன். சார் இப்போ சந்திப்போம், உங்களுடைய சிந்திப்போம். கிளாஸ் வந்து எடுக்கிறீங்களே அது வந்து ஃப்ரீங்களா எப்படி? ஒன்றும் இல்லை. எனக்கு காஸ்ட் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காசு வகுப்புகள் போயிட்டு இருக்கும்போது குண்டலினி யோக தீட்சைன்னு ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு மாதம் கழிச்சு அந்த யோக தீட்சை கொடுக்கும்போது ஒரு 500 ரூபா பணம் கட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் எந்த காசும் கேட்க மாட்டோம். ஓ சரி சார். சரியா? அது ஏன் அதுவும் வச்சிருக்கோம்னா, அதுவும் காசு இல்லாமல் சும்மா கொடுத்துடலாம். எனக்கு ஒன்றும் இப்போ அந்த 500 ரூபா வந்து தான் ஆகணுன்றது இல்லை. ஆனால் அதை எடுத்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ம் ம் குண்டலினி என்கிட்ட எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே சார். ம் சார் இப்போ நான் சரிங்க. இந்த வாழ்க வளமுடன்ல ஆ அதுல நானும் வந்து சின்ன சின்ன கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார். அதுல உங்க தீட்சை பேரு வாங்கியிருக்கேன். உமா அம்மா? உமா தானே முழு பேரு? ஆமா சார். உமாமாலா. உமா மாலாவா? ஆமா சார். நல்லது. அதுல குண்டலினி நிறைய எடுத்திருக்கீங்களா அப்ப மனவளக்கலையில? ஆமா சார். அதுல வந்து சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அப்பப்போ மன்றத்துக்கெல்லாம் போவோம் அப்ப சார். அதுல துரியமெல்லாம் கொடுத்துருப்பாங்களே. ஆமா சார். கொடுத்துருக்காங்க. அப்ப என்னுடைய துரிய விளக்கங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், கேளுங்க. ஆ சரியா? அந்த சார். இடம் போயே ஆகும், கேட்டே ஆகும். ஓகே சார். ம் இதுதான் சார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும்.
இல்லை, நம்பர் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோட இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் இதுதானா எனக்குங்க தெரியும். சரி சார். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் சொன்னேன் இல்லையா, 9942327770, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போட்டு இதை நான் தான் உமா அப்படின்னு நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த தலைப்பெல்லாம் அனுப்புகிறேம்மா, கேளுங்க. நான் வந்து கல்லூரி பருவத்தில், எனக்கு இப்போ 73 வயசு ஆகுது. என்னுடைய காலேஜ் டேஸில் 18 வயசில் வேதாதிரி மகரிஷியை தீட்சை எடுத்தது. மகரிஷி 82 பழனி கூட்டு மன்றம் தொடங்கினது. மனவளக்கலை பேராசிரியராக தமிழ்நாடு புற வகுப்புகள் நடத்தியிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். அதனால உங்களுக்கு நல்ல சீனியர் மாஸ்டர் கிடைச்சிருக்காரு, என்னை வேலை வாங்கிக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆகிய இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா சார், எங்களுக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நல்லது. வேற யாரு? முத்துக்குமார் ஏதாவது கேட்குறீங்களா? சௌந்தரம் ஏதாவது கேட்குறீங்களா? நன்றிங்கம்மா. சவுந்தரம்மா பேசணுமா? இல்ல, அவங்க அப்புறமா போனை போட்டு என்ன விரட்டுவாங்க. பேசிக்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். மிக்க நன்றிங்க சார். கிளாஸ் முடிச்சுக்கலாங்க சார். வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. விநாயகர் சதுர்த்தி சிறப்புகளை விநாயகர் அகவல் மூலமாக சிறப்பாக விளக்கிய அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். குழுவில் இணைந்து பயணித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன்.